இந்த விஜய் அவருடைய கேரக்டர் பிரகாஷ் ராஜை என்ன மாதிரி வச்சு செய்கிறாங்கிறத சீனை நீங்கள் பாருங்கள். படத்தில் தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரம் ஈடுபடலை. அதுக்கு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் பல போராட்டத்துக்கு பிறகு வெளியாக போகுது. சம்மந்தப்பட்ட டிக்கெட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸில் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு பின்னாடி திரும்பவும் ஒரு சதி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு படம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, பின்னாடி இருந்து சொல்கிறேன். அதை இப்போ திரும்பவும் வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது என்ன சார்? இது சூப்பர். தமிழக ரசிகர்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக பார்க்கும்போது, வரக்கூடிய 24ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் எதிர்பார்ப்பு படமாக இப்போ ஜனநாயகம் மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக ரசிகர்களை விட வெறித்தனமாக கேரளா ரசிகர்கள் நம்ம சொல்லலாம். அங்கே இப்போவே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த தேட்டரில் வரப்போன்னு சொல்லி அந்த தேட்டர் ஒன் ஸ்டெப் போய் கட் அவுட் வைக்கணும், பேனர் வைக்கணும்னு சொல்லி அந்த ஏற்பாடுகள்லாம் கேரளா ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இப்போ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழகத்தில் வந்து இந்த அதாவது ஒரு 1 வீக்குள்ளே இப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணுறதே ஒரு சூழ்நிலை, ஒரு 5 நாளைக்குள்ள ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா யூகேயில் வந்து டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 144 ஷோவுக்கு 13 லொக்கேஷனில் வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான டிக்கெட் இப்போ வந்து சால்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம யூஎஸ்ஏலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அமெரிக்காலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது தவிர எல்லா வெளிநாட்டிலையும் இப்போ முக்கியமாக சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஏகப்பட்ட ஆஸ்திரேலியாவில் வந்து ஜப்பான்லேருந்து கூட ரிலீஸ் பண்ண தகவல் வந்திருக்கு. ஏகப்பட்ட சென்டர்ஸ் அங்கே மிக ஆரவாரமாக வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கதா ஒரு தகவல் நமக்கு வருது. தமிழ்நாட்டில் 1000 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது படம். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் வந்து 7000 தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ண போகுது. வருகின்ற இப்போ 24ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது, அதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த 15ஆம் தேதி வரக்கூடிய படங்களும் 31ஆம் தேதி வரக்கூடிய சில படங்களுமே வந்து இப்போ தள்ளி ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு. என்ன ஒன்று பெரிய வருத்தம் பண்ணணும்னா, ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மட்டும் இந்த படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13 இடங்களில் கட்சி செய்யப்பட்டிருக்கு. மியூட் வந்து சில இடங்களில் பண்ணியிருக்கு. இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 183 நிமிஷம், 3 hours 3 minutes படம் ரெண்டாவது. இல்லை குறிப்பாக சில மியூட் பண்ண டைலாக்ல முக்கியமான டைலாக்கை பார்க்கப்படும் பார்த்தோம்னா, அம்பேத்கர் சட்டம் இப்போது டிவிகே உடைய சட்டம் அப்படிங்கிற ஒரு லைன் வருது மாதிரி, இந்த டிவிகே சட்டம்ங்கிறத மட்டும் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லிட்டாங்க. பட் இங்கே சில பேர் என்ன ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய அந்த ப்ரொடியூசர் வந்து தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி டெல்லிக்கு போனதால உடனடியாக சர்டிஃபிகேட் தரப்பட்டுச்சு, வாங்கிட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அப்படின்னா. எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுலாம் வாங்கவே கிடையாது. அப்படி பார்த்தா ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம் அவர். இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருந்தா அது விஜய் அவர்கள் எதையுமே சொல்லலை. அவங்க எப்போ தரமோ தரட்டும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஏ சர்டிஃபிகேட் தரும்போது வந்து விஜய் அவருடைய பார்வைக்கு போச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு அவருடைய தரப்பில் செய்தி சொல்ல. ஏன்னா இந்த ஏ சர்டிஃபிகேட்ங்கிறதுக்கு இந்த வன்முறை மட்டும்தானே காரணமே தவிர இந்த ஆபாசமான அருவருப்பான காட்சியில் படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ஃபைட் சீன் தெரிக்கும். ரொம்ப இது வரைக்கும் விஜய் அவர்கள் நடித்த படங்களில் இல்லாத அளவுக்கு ஃபைட் சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு, சீனுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறது தான் குறிப்பாக சொல்லப்பட. அதன் காரணமாக தான் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன ஒன்று, இந்த பிலோ 18 உள்ள ஏஜ் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி விஜய் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குவோம். ஏன்னா விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும், வசூல் ரீதியாக ஒரு பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இப்போ முனைப்படுத்திட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பார்க்கும் போனால், இப்போ வந்து இதில் என்ன சிறப்புனா, ஒரு ப்ரீமியர் ஷோ போடுறது மாதிரியும் ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. வெளிநாட்டை வந்து 23ஆம் தேதி படம் ரிலீஸ், நமக்கு 24, 23 ஈவினிங் வந்து ஜனநாயகம் படத்தை ஒரு ப்ரீமியர் ஷோ போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தகவல் பேசப்பட்ட தகவல் வருது. அது வந்து இன்னும் சிறப்பு தான் ரசிகர்களுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தேர்தலுக்கு முந்தைய படம் ஏன் வெளியே வரல, என்ன காரணம் அடித்தாங்க அப்படிங்கும்போது, இப்போது அதாவது வரக்கூடிய 24ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டு ஷோ FDS-FSன்னு ஒன்று வருது இல்லை, அதில் மிகப்பெரிய ஒரு கேங்கே இப்போ செயல்படுறது மாதிரி போகுது. என்னென்னா, ஒரு தேட்டருக்கு குறைந்தது 100 பேரை அனுப்பி அந்த டிக்கெட் அவங்களுக்கு ஃப்ரீ, கையிலே ஒரு 500 ரூபாய் செலவு கொடுத்து விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இந்த படத்தை அதாவது மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறது ஒரு தோல்வி படமாக போய் சேர்க்கணும், அந்த விமர்சனம் ரொம்ப மட்டமாக குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேங் இப்போது வந்து அந்த காலத்தில் இறங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதற்காகவே நிறைய பேரை உருவாக்கி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும், எப்படி அந்த விமர்சனம் மூலமாக படத்தை வந்து மோசமான ஒரு படம்னு கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க.
அது எது வந்தாலுமே விஜய் ரசிகர்களுக்கு வந்து தகவல் போயாச்சு, இப்படி ஒரு கேங் இறங்க போகுதுன்னு. அவர்கள் வந்து வரிஞ்சு நிற்கிற எவன் வரப்போகிறான், ஏன் விமர்சனம் தரப்போகிறான் அப்படிங்கிறத நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். படம் பார்த்துட்டு தான் வெளியில் விமர்சனம் பண்ணுறான்னா, இல்லை இரண்டு லீக் ஆகிருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கோடி பேர் பார்த்த ஒரு தகவல் இருக்குது. அவன் ஏதாவது பார்த்துட்டு சும்மா விமர்சனம் பண்ணுறானா அப்படிங்கிறத அங்கே ஒரு கேங் இவங்க விஜய் ரசிகர்கள் வந்து அந்த மீடியா பீப்பிள்ஸில் ரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வர்ற விமர்சனங்கள் வந்து மற்ற படங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு என்னங்கிறத. குறிப்பாக இந்த படத்துக்கு ரசிகர்கள் மக்கள் எடுத்துக்கொள்ளவே வேணாம். ஏன் இது வந்து விமர்சனத்தை தரைக்குறவாக நோக்கத்தோடய செயல்படுறாங்க. நீங்கள் போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவட்ட சொல்லலாம், பிடிக்கலாம் உங்களுக்கு அது அதில் என்ன விமர்சனம் சொல்லலை நீங்கள் அதை. இதில் வந்து கண்டென்ட் வேரிஸாக பார்த்தா படம் வந்து பிரமாதமாக எடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கின்ற ஒரு தகவல் தான் நமக்கு வருது. குறிப்பாக அந்த 1,25,00,000 பேர் வந்து இந்த படத்தை லீக் ஆனதை பார்த்ததா சொல்கிறாங்களே, அவங்க மீண்டும் ஒரு முறை இந்த படத்துக்கு வந்து பார்க்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மொபைலில் பார்த்தவங்க என்ன இருக்குன்னு இப்போ இந்த வருஷம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன தியேட்டரில் கொடுத்துறாங்க, இதுதான் இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த கேங்கே வரும் உங்களுக்கு. அதை அப்போ பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸு பப்ளிக்கு ஏற்கனவே பார்த்தவங்க மூலம் வரும்போது இந்த வசூல் ரீதியாக அந்த படம் பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கை தொடும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இல்லை நீங்கள் போய் படம் பார்த்துட்டு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு படம் முடிஞ்சிருச்சோன்னா வெளில வந்துடாதீங்க. எண்டில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கதா எனக்கு ஒரு தகவல் வருது. குறிப்பாக அந்த மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சை வந்து அங்கங்கே கப்படி முக்கியமான ஹைலைட்ஸ் ஒன்று வைக்கிறாங்க. அது தவிர அந்த அதாவது சென்டா பார்ட்டி ஒன்று கொடுக்குறதா சொல்லி வேணான்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது, விஜய் அவர்கள் வேணான்னு சொல்லி. அது சம்பந்தமாக சில விஷயங்கள் மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணுறது மாதிரியும் சேர்க்கலான்ற ஒரு தகவல் நமக்கு வருது. அது அடுத்த வீடியோவில் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பேசலாம். பட் படம் முடிஞ்சோன்னு நீங்கள் வெளில போயிடாதீங்க. கிட்டத்தட்ட 5-6 நிமிஷத்துக்கு வந்து தெரிக்கிறது மாதிரியான எண்டு பர்சன் வரதா நமக்கு ஒரு தகவல் வந்துருக்கு சார். இது தவிர நான் வந்து சில இடங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். ஏன்னா இங்கே வந்து காலை 9 மணி காட்சி தான். நீங்கள் கர்நாடகா ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் காலைல 6 மணி காட்சி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது கேரளாவில் நான் இங்கே தங்கியிருக்கும்போது 6 மணி காட்சி நிறையா படத்துக்கு போயிருக்கேன். அப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். இங்கே நகரி நம்மளுடைய திருத்தணி பக்கத்தில் நகரியில் இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிடுவாங்க. இப்போ அந்த தேட்டரில் 6 மணி ஷோக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, படம் 24 வருதுன்னு அந்த தேட்டர் ஓனர்ஸ்கிட்ட கேட்கும்போது, சார் இப்போவே டிக்கெட் எப்போ கொடுக்க போகிறீங்க, நான் எங்கெங்கே பேனர் வைக்கணும், 6 மணி ஷோக்கு நாங்கள் எத்தனை மணி வரணும், இப்படிலாம் விசாரணை பண்ண வேண்டி இப்போ ஒரு டிக்கெட் எங்களுக்கு கொடுங்க கமிட் பண்ணிக்கிறோங்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த என்கொயரி இருக்குது. இப்போ இது தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்தே நிறையா ஃபோன் கால் வருது எங்களுக்கு, டிக்கெட்டை அப்படியே பல்காக எங்களுக்கு ஒதுக்கி வச்சுருங்க அதை வாங்கிக்கிறோம். இன்னும் டிக்கெட் புக்கிங் இல்லைன்னா கொடுக்க ஆரம்பிக்கல, புக் மை ஷோவில் ஒன்று வரும், நாங்கள் தியேட்டரில் வந்து கவுண்டரில் கொடுக்கும்போது உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர்கள் சொல்ல சேர்ந்தால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா 3லேயுமே வந்து என்கொயரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னு அந்த நம்ம என்கொயரி பண்ணும்போது அந்த தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் சொல்லப்பட்ட ஒரு தகவல் நமக்கு வருது. ஸோ மொத்தத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வரக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை விமர்சனம் செய்வதற்காக ஒரு கேங் இறங்க போகுது, அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்கள் போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். படம் வந்து பிரமாதமாக வந்துருக்கு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் உருவாக்குறதுக்கு ஜனநாயகன் படம்ங்கிறது எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு சார். எனக்கு ஓகே சார், ஜனநாயகன் பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொன்னீங்க. பின்னாடி வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. வந்து சிறப்பு தகவல் அது, அதை நம்ம நேரில் சொல்லணும் இல்லையா. ஜனநாயகன் சர்டிஃபிகேட் கையில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த நேரத்தில் ஜனநாயகன் வந்தால் ஒரு படம் காணாமல் போயிருன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்றதும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே பல விஷயங்கள் வந்து அன்றைக்கி வெளியே வந்துட்டு இருந்தது. இப்போது பெரம்பூர் தொகுதிக்கு சிஎம் கம்பேக் கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு மாதமும் வரேன்னாரு. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறாரு, சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சார் பெரம்பூர் மக்களுக்கு? ஸோ பெரம்பூர் தொகுதிக்கு இன்றைக்கி மதியானம் ஒரு 3 மணிக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரப்போம் 4 முக்கியமான நிகழ்ச்சிகளில் வந்து பங்கெடுக்க போகிறாரு. 1 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதா ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை வரவே பெரம்பூர் தொகுதி மக்கள் நேரடியாக நான் பேசுவேன், அவங்களுடைய குறைகள் நிறைகளை நான் கேட்பேன், பேசிக்கான வசதியில் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு இன்றைக்கு தான் முதல் முறையாக உள்ளே வர்றார். இப்போ ஏற்கனவே திருச்சிக்கு நன்றி தெரிவிப்பு போனாங்க. கரூர் மக்கள் சந்திப்புக்கு பிறகு இப்போ பெரம்பூர் மக்களுடையது. இதில் முக்கியமாக ஒரு மொபைல் ஆப் ஒன்று, செயலி ஒன்று செயல்படுத்த 2 ஆஃபீஸர்ஸ் உள்ளே உட்கார வச்சு இம்மிடியேட்டாக என்னென்ன ஆப்பில் வருது சேர்ந்து என்னுடைய பார்வைக்கு நேரடியாக வரும்னு சொல்லி அங்கேயே இ சேவை மையத்தை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அது ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த
ஸோ வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு அது லான்ச் பண்ணுறாங்க. அங்கே ஆய்வு மேற்கொள்ளப்படுறார். எப்படி இந்த பஸ்ஸிலேயே ட்ராவல் பண்ணுறாரோ அது மாதிரி. ஸோ இங்கே வியாசர்பாடியில் போய் பண்ணுறாங்க. அது ஒரு ரீசன். ரெண்டாவது முக்கியமாக நியாய விலைக்கடை அங்கே ஓப்பன் பண்ணி அங்கே வந்து இவரே வந்து மக்களுக்கு அந்த புதிய அட்டைகளை கொடுத்து, நியாய விலைக்கடை அட்டைகளை கொடுத்துட்டு, கார்டை கொடுத்துட்டு, இவரே வந்து தராசுலையும் இதுலேயும் பாயிண்ட் எடுத்து அதை மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறார். இது உண்மையிலே எந்த முதலமைச்சர் பண்ணது மாதிரி எனக்கு நான் பார்த்ததில் கேள்விப்படல. அதுவும் ஒன்று வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 10 எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது வந்து 10 அடி ரோடு தான் அந்த அவருடைய ஆஃபீஸ். இது அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு, ஸ்ட்ரீட் போர்டு மாதிரியே வச்சுருக்காங்க. தமிழக சட்டசபை உறுப்பினர் மாண்புமிகு ஜோசப் அவர்கள் செல்லும் அலுவலக வழின்னு சொல்லி ஒரு சின்ன போடுச்சு 10 அடியில் ஃபுல்லாக பேரிகேரோட செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சு மக்கள் உள்ளே வர முடியல சூழ்நிலை வெளில இருந்தாங்கன்னா 10 எல்இடி ஸ்க்ரீன்ஸ் அங்கே பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம். ரெண்டாவது பார்த்தா அங்கே வந்து நிறைய அந்த கலர் பெயிண்டிங் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கும்போது. அதை நேற்று ஒரு விஷயம் நான் போயிட்டு வந்தேன். பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப அதான் சொன்ன கலர்ஃபுல்லான நிறைய திட்டங்கள் அவங்க கொண்டு வந்தாங்களே. சிங்கப்பெண் திட்டம், அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அப்புறம் இந்த 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிறது, போதை இல்லாத தமிழகம், அப்புறம் இந்த லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுங்கிறதெல்லாம் கலர் ஃபோட்டோஸ் வச்சு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் சொன்ன ஏற்கனவே 6 ஏக்கரில் பல விஷயங்கள் வரப்போதும் இங்கே அப்படிங்கிறத அந்த பெரம்பூரை குட்டி சிங்கப்பூராக மாற்றுறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை பெரம்பூரில் வந்து ஷர்மா நகர் 1வது தெருவில் இந்த சட்டமன்ற அலுவலகம் இருக்குது. இது வந்து 10வது தெருவில் தான் இந்த நியாய விலை கடை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லாம் அவருடைய நேரடி பார்வையிலே இயங்கும், ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். பெரம்பூர் தொகுதி மக்களே நான் நேருக்கு நேராக 1 to 1 உட்காந்து நான் பேச போகிறேன். இனிமேல் மாதத்துக்கு ஒரு தடவை சட்டசபை அலுவலகத்துக்கு வரப்போகிறேங்கிற அந்த தகவலை இப்போ சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு மதியானம் 3 மணி அளவில் வந்து பெரம்பூர் தொகுதிக்கு தமிழக முதலமைச்சர் வர்றாரு. நிறைய திட்டங்களை செயல்படுத்துகிறாரு. இந்த அடிப்படை வசதிகளை முக்கியமாக செஞ்சு தரணுங்கிறது அவருடைய நோக்கமே. அதை செஞ்சதுன்னா தமிழக மக்களே எனக்கு இது போதும்ப்பா, நீ உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சொல்ல விஷயங்கள் ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பெரம்பூர் தொகுதி மக்கள் அவ்வளோ ஆரவாரத்தோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கதா எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு சார். ஓகே சார். பெரம்பூரில் சில நல்ல திட்டங்கள்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. பெரம்பூரே ஒரு ஸ்மார்ட் ஏரியாவாக மாற்ற போகிறாரு. இருக்கிறதுலே வந்து நம்பர் 1 இடமா வந்து அது மாறணும். அந்த பெரம்பூரை பேஸ் பண்ணி மற்ற இடங்களுக்கெல்லாம் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த வரைவு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான 15 வருட காலம் வேலை செஞ்ச ஒரு அதிகாரிகள், எக்ஸ்பீரியன்ஸான அதிகாரிகளை கூப்பிட்டு வந்துட்டு, அனுபவம் வாய்ந்தவர்கள், அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மேப் ஒன்று ரெடி பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக பெரம்பூரே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு. ஏன்னா அங்கே நிறைய சாலை பிரச்சனைகள் இருக்குது. மழை வந்தால் உள்ள மூழ்கிடுது. அது விஜயருடைய ரசிகர்கள் எவ்வளோ பெரம்பூர் மக்கள் உழைத்தாங்கிறது தெரியும். அதுதான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பே பெரம்பூர் மக்கள் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவைகள்லாம் அங்கே அந்த சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ இன்னொரு ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்காரு. அதுவும் இப்போது பேசப்பட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பெரம்பூர் மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டதுக்கே வந்து மிரட்டினாங்க. டிவிக்கு கோலத்தை நீங்கள் எப்படி ரோட்டில் போட்டு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டதுக்கே வந்து மிரட்டினாங்க. அப்புறம் எல்லார் வீட்டுக்குள்ளே வந்து எதுக்கு இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு வந்து சில பேர்லாம் வந்து கேட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டவொடனே அவர் பெருசாக இதெல்லாம் வெளியில் இட்டியே பார்க்க மாட்டாருன்னாங்க. இப்போ அவர் எல்லாத்துலேயும் ஆய்வு போயிட்டுருக்காரு, அது வேறு விஷயம். பட் இவ்வளோ தாண்டி, இவ்வளோ பிரச்சனை தாண்டி இன்றைக்கி வர்றாரு அவர். ஸோ அதனால் அவங்க வந்து பெருசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. சரி வாங்க வந்து என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்ததாக இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று போயிட்டு வந்தார் பாருங்க, எக்மோர் ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஆய்வு போயிட்டு. ஆமாம், போயிட்டு வந்ததுக்கப்புறமா சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. நாங்கள் என்ன மாதிரி முடிவுகள் சார்? இல்லை, ஹாஸ்பிட்டலில் தெளிவார். ஏன்னா அங்கே வந்து வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு முக்கியமான தூய்மை அப்படிங்கிறது தான். அதனுடைய ஒரு குறைபாடு சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக போகும்போது தான் அமைச்சரை அனுப்பாமல் நேரடியாக அவரே காலத்தில் இறங்கினார். இதை காவல்துறை அதிகாரிகள் கூட வந்து உளவுத்துறை எதிர்பார்க்கலன்றாங்க. சார் நீங்கள் போகணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து தான், நான் தான் போகணும் வாங்கன்னு சொல்லி கூட்டி போயிருக்காரு. அப்போது ஆஸ்பத்திரி வளாகமே வந்து மிரண்டு போச்சுன்றாங்க. முதலமைச்சர் ஆய்வுக்கு வர்றாரு அப்படின்னு. இது மாதிரி தான் இனி தொடரும்ட்டார் முதலமைச்சர். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எந்தெந்த அலுவலகத்துக்கு நான் போவேன்னு எனக்கே தெரியாது. என்னுடைய பார்வைக்கு ஒரு குறைன்னு மக்கள்கிட்ட இருந்து வந்ததுன்னா இம்மிடியட்டாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். அதனால தான் இப்போ வந்து அந்த தனி மொபைல் ஆப்பை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக சென்னை மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இதுக்குமே வந்து இந்த ஆப் வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஒரு தகவல் போகுது. அப்போ இதுக்குன்னு ஒரு தனி பிரிவை உருவாக்கியிருக்கார் அவருடைய நேரடி பார்வையில். மக்கள் குறையில என்னுடைய கவனத்தை கொண்டு வந்துடணும். நீங்கள் முதல்ல இந்த மனு போடுறது, அப்புறம் இந்த மெயில் அனுப்புகிற சிஸ்டம்லாம் ஒன்று இருந்தது. நேரடியாக முதலமைச்சர் குறைந்த நாளில் சட்டசபையில் போய் கொடுக்கப்பட்ட நாட்களும் இருந்தது. இப்போ செகண்ட்ஸில் மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அலைய வைக்கக்கூடாது. உங்களுடைய குறை என்னமா, ஒரு செகண்டில் தட்டுங்க எனக்கு மெசேஜ் வந்துடும். அதை ஓபிசி டு வாட்ஸ்அப்பில் மாத்திரம் சொல்கிறீங்களா? இம்மிடியட் ஆக்ஷன். அவருடைய கவனத்துக்கு போனோன்னே, ஏன்னா அவரையும் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஒர்க்கு போக ஃப்ரீ டைமில் மக்களுடைய சேவை தான் அவர் பார்க்குறாரு. ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதே இல்லையாங்க. சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் இன்னும் படுத்து ரிலாக்ஸ் பண்ணலாம், எதுவுமே கிடையாது தான். இவர் உட்காந்துட்டே இருக்கார், அதிகாரிகள் பூரா மிரள்றாங்களா, கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த வேலையே கிடையாது. இப்போ அவர் மொபைலில் வந்து ரிலாக்ஸ் டைமில் அவர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்றத அந்த ஆப்பை திறந்து அவர் பார்க்க போகிறார். அதனால் மக்கள் என்ன குறைகள் இருக்குது, என்ன தேவைங்கிறது தான் நீங்கள் ஆப்பில் அடிங்க. முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகும். தனியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இனி இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்கிறதுக்கு இன்றைக்கி பெரம்பூரில் ஆரம்பிக்கிற இந்த வேலைகள் முதற்கொண்டு தமிழகம் பூராமே செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய. ஓகே சார், நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க ஜனநாயகனை பற்றி எதுவுமே பெருசாக அஃபிஷியலாக சொல்லு அப்படின்னு. சரி, அந்த நியூஸை சொல்லியிருந்தோம். அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். FDFSல நிறைய பேர் இறங்க போகிற காலத்தில் இறங்க போகிறாங்க. ரசிகர்கள் அலாட்டாக இருங்க. மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை கொண்டு சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. அவருடைய கடைசி படம் வெற்றி படமாக்குறது உங்களுடைய வேலை தான். அதனால் இது வந்து பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்காது. எனக்கு ஒரு தகவல் வந்தது, படம் பார்த்தவர் சொல்லிட்டாங்க. அருமையான ஒரு கண்டென்ட்டோட இந்த சமூகத்தில் ஒரு பெண் எப்படி வாழுங்கிறத விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க, அந்த கேரக்டர் எடுத்திருக்காங்க. இதில் கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக வந்து அந்த படத்தோட ரேஞ்சு வேறு, ஆனால் இப்போ வந்து அதை விட ரேஞ்ச் அதிகமாக வேறையாக இருக்குது. இந்த படத்தில் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. இப்போ தமிழ் முதலமைச்சர் வந்த பிறகு முன்ன செய்யாதவர்களுக்கு அந்த படம் எடுத்தாங்க. அதுதான் இப்போ இவர் முதலமைச்சர் வந்த பிறகு அதை அந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை காப்பாற்றுறது, மக்களை காப்பாற்ற என்னுடைய வேலை அப்படிங்கிற நீங்கள் செய்யலைங்கிறத சொல்லியிருப்பாரு. இப்போ நான் அதை செய்கிறேங்கிறத செஞ்சேன். அப்படி ஒரு கண்டென்ட்டோட ஒரு படம் வந்திருக்கு, பிரமாதமாக வந்திருக்குது. எனக்கு ஒரு தகவல். ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஜனநாயகம் அமையுங்கிறத நான் நினைக்கிறேன் சார். அதோட ப்ரொமோலாம் எப்போ சார் வரப்போகுது? அது விரைவில் இன்னொரு ப்ரொமோ விட போகிறதா எனக்கு தகவல் வருது. 24th படம் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி விட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே அது விட்டு தான் பல பேரை வைத்த கிளியை கிளப்பிச்சு. இப்போ இது வரும்போது என்ன பண்ண போகணும்னு தெரியல எனக்கு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்க ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. அது விரைவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறைய இன்டர்வியூஸ்லாம் வரப்போகுது அப்படின்றாங்க. இப்போ 24ங்கிறது வந்து எத்தனை % கன்ஃபார்ம் சார்? இல்லை, அது 100% கன்ஃபார்ம் தான். ஏன்னா நீங்கள் ஃபாரினர் டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிங்க. இங்கே இதை முறுக்கொண்டு தான் முன்னாடி வரக்கூடிய படங்கள் தள்ளி போயிடுச்சு. இப்போ அங்கே 23 நீங்கள் கிளியராக சொல்லிடுங்க. அங்கே 23ஆம் தேதி ரிலீஸ். எப்பவுமே வெளிநாட்டில் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவோம். ப்ரீமியர் பண்ணுவாங்க. ப்ரீமியர் போடுறேன். இங்கேயும் ஒரு ப்ரீமியர் ஷோ போடுறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. வந்தால் நீங்களும் 23ஆம் தேதி ஈவினிங் நீங்கள் ஒரு ஷோவை பார்க்குற வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில் சொல்லலாம். நம்ம இல்லை, இங்கேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து காலையில் முதல் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியது இருக்குது, நீ ஏன் இங்கே பண்ண மாட்டேன்றீங்கிற மாதிரிலாம் இப்போ திரும்பவும் நிறைய பேர் போஸ்ட். இல்லை, 6 மணி ஷோக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க சார். அதில் நிறைய சில சட்ட சிக்கல்கள்லாம் இருந்தது. நம்ம ரசிகர்களுடைய ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. அது வந்து விஜய் அவர்கள் படமும் அஜித் அவர்கள் படமும் 2 ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்போது தான் ஒரு சின்ன பையனோட அசம்பாவிதம் நடந்தது. துணிவு படம்னு நினைக்கிறேன். நடந்த விஷயம்லாம் அதை அப்படியே பேன் பண்ணாங்க. 6 மணி காட்சி வந்து என்னை பொறுத்த தேவையில்லை. ஏன்னா நான் ராத்திரி போது, அதாவது காலை 6 மணிக்கு போகிறது தூங்காமையே பசங்க வந்துட்டு இந்த தூக்க காலத்தோடு எந்திரிச்சிட்டு தேட்டருக்கு போகிறாங்க. அதனால் சில இடையூறுகளுக்கு வரது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் 6 மணி காட்சி தேவையில்லை. 9 மணி காட்சி தான் கொடுக்குறாங்களே. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக 6 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் 9 மணிக்கு வந்து படத்தை பார்க்கலாம். நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, அன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் வீடியோ போட போகிறாங்கன்னு. நாங்கள் காலைல 6 மணிக்கு காட்சி பார்க்கறதுக்கு கர்நாடகா போகிறாங்க, கேரளா போகிறாங்க, ஆந்திராவுக்கு போகிறாங்க. அது அந்த ஸ்டேட்டை நம்ம தவிர்க்க முடியாது சார். நீங்கள் ஏன்னா பணம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்க, வசூல் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம தமிழக ஸ்டேட் என்னங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதர் ஸ்டேட் நாங்கள் இப்படி பண்ணுறோமே நீங்கள் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது அவளுடைய விருப்பம். பரவாயில்ல, போகிறவங்க முன்னாடியே ஒரு நாள் நைட்டு போயிட்டு போய் தங்கிடுறாங்க, ரூம் போட்டு தங்கிடுறாங்க. அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஜாலியாக டூர் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அப்படியே அங்கே அவ்வளோதான். பட் அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறாங்க. அது என்ன காரணம்னா தேட்டர் பக்கத்துலேயே வந்து ரூம் போட்டு தங்கிடுறாங்க இல்லையா. அப்போ அங்கேருந்து எந்திரிச்சு பக்கத்தில் உடனே போயிடுறாங்க. ஸோ நடக்கிற தூரம் தான் இருக்குது. இது அப்படி இல்லை. நீங்கள் இங்கே ஒரு தேட்டர் போட்டிங்கன்னா 10 கிலோமீட்டரில் இருப்பாங்க. அந்த தேட்டர் டிக்கெட் கிடைக்கல, இந்த தேட்டர் டிக்கெட் கிடைக்கல, ஏதோ ஒரு டிக்கெட் அடிப்படியாக வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிகுறியில் வரும்போது தான் சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது. அதை தவிர்ப்பது நல்லதான். நீ 9 மணி காட்சி சிறப்பாக 5 மணிக்கு எந்திரிங்க, குளிச்சு இழிச்சு சாப்பிட்டு. ஒரு விஜய் சார் சொன்னார் எலெக்ஷன் அப்போ, குளிச்சு இழிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து 7 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓட்டினா விஷுவல் பட்டனை பார்த்து டக்குன்னு நமக்குன்னார்ல. அது மாதிரி ஜனநாயகம் படத்துக்கு 9 மணி காட்சிக்கு 6 மணிக்கு எந்திரிங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு குளிச்சுட்டு
9 மணி செலிப்ரேட் பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ அதனால் இங்கே 9 மணி காட்சி தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடக்க போகுது. 5 ஷோ ஒரு நாளைக்கு, 9 மணி 7 நாளைக்கு இருக்குது. சனி ஞாயிறு 1 மணி காட்சி இருக்குது. அதனால் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்களுடைய பொறுப்பு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். நார்த் இந்தியாவில் அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அங்கே ஃபஸ்ட்டில் கூப்பிட்டது வந்து இங்கே விட அங்கே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஹிந்தியில் எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஜனநாயகடுன்னு ஒரு சம்திங்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் அதே இதாக ரிலீஸ் ஆகும் சார். சேம் 24th எல்லாத்துலேயுமே வருது. 5 டப் பண்ணி வேற விட்றாங்க டோட்டலாகவே. அங்கேயும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டெல்லியில் போய் இந்த சிபிஐ என்கொயரிக்கு விஜய் அவர்கள் போயிட்டு வரும்போதே என்ன தாறுமாறான ரெஸ்பான்ஸ் இருந்து உங்களுக்கு தெரியும். இங்கே அலுவலகத்தில் ஆஃபீஸர்ஸ் வரலே அவ்வளோ சிரித்து கை கொடுத்துட்டு உள்ளே ரிசீவ் பண்ணி கொண்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கேயும் உங்களுக்கு டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து விஜய் அவருடைய படத்தை, இந்த படத்தை பர்டிகுலராக பார்ப்பதற்கு தமிழக முதலமைச்சரானது காரணமே இந்த படம் தான்ற அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. புரிஞ்சல உங்களுக்கு? அதெல்லாம் சென்சார் வீடு தரப்படலை. அப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன இருக்கு, சர்ச்சைக்குரிய ஏதாவது அப்படி பார்க்கறதுக்காகவே உங்களுக்கு வந்து நார்த்தில் வந்து அவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதை சொல்ல இந்த படம் ஓவராலாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுமே இப்போ ரீச் ஆகும். வெளிநாட்டில் இன்றைக்கே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டை மாநிலமான கேரளாவில் அவங்க இப்போவே வந்து ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் மிக எதிர்பார்ப்போட வரக்கூடிய ஒரு படம் ஜனநாயகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அவருடைய இறுதி படம் அமைங்கிறது நான் சொல்லி விரும்புகிறேன். இப்போது பிரகாஷ்ராஜ் வந்து இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து எதிர்ப்பாக பிரச்சாரம் பண்ணார். ஓகேங்களா? அந்த பிரச்சாரம் வந்து எடுபடலை. கடைசியில் இவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படம் வரப்போகுது. இப்போது பிரகாஷ்ராஜ் அதை வந்து எந்த கேரக்டரை வச்சு பார்ப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அவர் எதிராக இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டாரு, படத்துலேயும் எதிராக நடிக்க போகிறாரு. இது எப்படி சிங்க் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கொஞ்சம் ஷாக்காக இருப்பார்ல அவர். பிரகாஷ்ராஜ் பேசுகிற டயலாக்லாம் தியேட்டரில் பாருங்கள், ரசிகர்கள் மத்தியில் அவர் எங்கேயாவது படத்தை உட்காந்து எங்கேயாவது கேள்வி தான் பண்ணும். தியேட்டருக்கெலாம் அவர் வர முடியாது. அந்த விஜய் அவருடைய கேரக்டர் பிரகாஷ்ராஜை என்ன மாதிரி வச்சு செய்கிறாங்கிறத சீனை நீங்கள் பாருங்கள். படத்தில் தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரம் எடுப்படலை, அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேர் எடுப்படலை, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல முதல்ல, அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்து நம்மளோட வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இந்த படம் பிரகாஷ்ராஜுக்கு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவருடைய கிரெடிட்டில் பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அமையும். பிரகாஷ்ராஜுக்கு இதை பெரிய வாழ்க்கையில் இண்டஸ்ட்ரியில் பெரிய மைனஸாக இந்த படம் அவருக்கு அமையும். ஸோ நடித்ததுனால. ஏன்னா நிறைய பேர் கோவப்பட்டாங்க, நீங்கள் அரசியல் இருக்கட்டுங்க, நீங்கள் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, அந்த படம் இன்னும் வெளியே வரல, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி நெகட்டிவாக பிரச்சாரம் பண்ண அந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து எப்படி யோசிப்பாங்க? ஏங்க இங்கே தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் உட்காந்துருந்து யாராலுமே ஜீரணிக்க முடியலங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி நிறையா பேருக்கு. பிரகாஷ்ராஜுக்கு என்ன இருக்கு? நீ கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா, நீ சிஎம் போஸ்ட் நிற்கிறீங்களா, ஏதாவது ஒன்று விட பரவாயில்ல, அவர் எதுவுமே கிடையாது. அவர் வேறு கேட்குறாரு, நான் கரெக்டாக பேசினேன்னா அப்படின்னு பாருங்க. ஆமாம், கேட்டு அது ஸ்கிரிப்ட் மாதிரியே இருந்தது. அதாங்க ஒரு நோக்கத்தில் அடிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து நீங்கள் மேடையில் மைக்க பிடிச்சி பேசுனது. அதுதான் இந்த சத்யராஜ் ஒன்று பேசுனது. இன்னொரு பக்கம் இப்போ ஜூலி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. என்ன அதெல்லாம் ரசிகல் யாருங்க மக்களும் கண்டுக்கல போதோ ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள போர் அடிக்குதுன்னா எடுத்து பார்ப்போம், மொபைல் எடுத்து பார்த்தா சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சிட்டாங்க. அதை பிரகாஷ்ராஜுடைய நிலைமையும் அதுதான். யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்ட கதை தான் பிரகாஷ்ராஜ் தன் தலையில் மண்ணள்ளி போட்டார் அப்படிங்கிறத சொல்லுவேன். அவருடைய மிகப்பெரிய சில பெரிய பிரேக்கே செல்லமே அந்த கில்லி தாங்க. அது லைஃப் கொடுத்தது யாருங்க? வரக்கூடிய அத்தனை சீனுமே சொல்லப்போனால் டைரக்டர் உட்பட இந்த கேரக்டரோட அந்த வில்லன் கேரக்டர் முத்துப்பாண்டி கேரக்டர் போயிட்டு இருக்கு. ட்ரீம் ஒன்றுமா கூட விஜய் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, படம் பிரமாதமாக இருக்குது, அந்த முத்துப்பாண்டி கேரக்டர் அருமையாக இருக்குது, பிரகாஷ்ராஜ் நல்லா பண்ணியிருக்கான்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க. அப்படி சொல்லப்பட்ட ஒரு கேரக்டரவே நீங்கள் வந்து முதலமைச்சர் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கூட இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சத்யராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார் விஜய் அவர்கள் 3 படங்களில், அவரும் அதை பேசினார். இதையும் தாண்டி மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கோ ஆசைப்பட்டு அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுக்குன்னு இருந்த ஒரு பிம்பத்தை அவங்களே உடச்சிட்டாங்க. இமேஜை டோட்டலாக மக்கள் வந்து காலி பண்ணிட்டாங்க. அந்த படம் வரும்போது பாருங்க, ஜனநாயகம் வரும்போது பாருங்க எப்படி விமர்சனங்கள் வருதுங்கிறது. ஏன்னா அவர் வந்து இங்கே வந்து பண்ணும் போதோ இந்த படம் எப்படி இருந்தாலும் வெளியே வர போகிறது கிடையாது, இவர் ஜெயிக்கவும் போகிறது இல்லை, இந்த படம் வெளியே வர போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்து பேசிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து படத்தில் வில்லனா பார்த்துட்டு இருந்தவங்கள பிரகாஷ்ராஜ் ரியல் வில்லனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் எனக்கு அது ஞாபகம் வந்தது. நான் யோசித்தேன், படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு போட்டாங்க, பிரகாஷ்ராஜோட மைண்ட் வாய்ஸ் என்னமா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். எங்கேருந்து கர்நாடகாவில் எங்கே ஆந்திராவில் போய் ஹைதராபாத்தில் போய் உட்காந்துட்டு ரிசல்ட்டை கேட்டுட்டு இருப்பார் எப்படி இருக்குன்ட்டு. படம் மிகப்பெரிய வெற்றி என்பது அவருக்கு மிகப்பெரிய கிரெடிட்டாக இருக்கும்ல. அந்த தாட்ஸ் என்ன கிரெடிட் இப்போதைக்கு அவருக்கு என்ன கிரெடிட் கிடைக்கும்? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன்.
அவருக்கு வந்து அந்த கிரெடிட்டு அவருடைய கேரியரில் பெரிய மைனஸாக போய் மாறும். ஜனநாயகம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். விஜய் அவருடைய கேரியர் த பெஸ்ட் பிக்சர் கலெக்ஷன் சொல்லி அமையறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால் அவர் வர வேணாம், அந்த சிஎம் சீட்டில் பார்க்கறதுக்கு இன்னைக்கு மனசுள்ளவர்கள் நிறைய பேர் யாருமே இல்லை. மக்கள் தான் அந்த மனசு இருக்கு. ஓகே சார், பல அப்டேட்டுகள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, நிறைய ஏகப்பட்ட அப்டேட்டுகள். அடுத்த வீடியோவில் இந்த அப்டேட்டுகள் தொடரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இதுனா கமெண்ட் செக்ஷனில் கேட்கட்டும், அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நன்றி நன்றி சார். நன்றி சார்.